ஜாப் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எல்லாருக்குமே ஒரு கேள்விக்குறியாவே தான் இருக்கு. ஸோ இதுக்கு வந்து ஜாதக ரீதியா என்ன ஆன்சர் இருக்கு சார்? பொதுவாக இந்த ஜாபை பூர்வ புண்ணியத்தில் தான் எடுப்பாங்க. அதாவது ஜனனி சென்ம சௌக்கியனாம் அப்படி ஆரம்பிக்கிறது, பதவி பூர்வ புண்ணியனாம் அப்படி எழுதி தான் லிக்கியதை ஜென்ம பத்திரிகா அப்படின்னு முடிப்பாங்க. அந்த ஒரு ஜாதகம் ஒரு தலையெழுத்து எழுதுறதே பூர்வ புண்ணியத்தை அடிப்படையாக வச்சு தான் உன்னுடைய கர்மா பதவிகள் நல்ல வாழ்க்கைகள் எல்லாம் அமைஞ்சிருக்கு அப்படி சொல்லுவோம். இதில் 4 வகையான பூர்வ கர்மாக்களை சுமப்பாங்க. ஒன்று ஜாதகத்தில் இருக்கக்கூடிய 3ஆம் வீடு, 6ஆம் வீடு, 10ஆம் வீடு, 11ஆம் வீடு, 4 பூர்வ புண்ணியங்கள் இதில் இருக்குது. முன்னுக்கு கொண்டு போகிறது எல்லாமே இந்த 4 வீடு தான். முந்தின ஜென்மத்தில் கம்பெனியில் வேலை ஒரு பெரிய பொசிஷனில் இருந்தால் அவங்களுக்கு வேலையை தகுதி அனுசரித்து கொடுக்காம உறவுகள் சொந்த பந்தங்கள் இப்படி நம்ம கொடுக்கும்போது ஒரு கர்மா அவங்க தலையில் பலமாக பதிச்சு. இந்த பிரபஞ்சத்துக்கு எல்லாம் பொது, ஆனால் நீங்கள் அதை சுதந்திரமாக உங்கள் விருப்பத்துக்கு கையாண்டதுனால உங்களுக்கு கர்மா சொந்தமாக உங்களுக்கு பதிஞ்சிடும். அப்போது இவங்க என்ன பண்ணுனா சரியாகும் அப்படின்னா, அதே ஆண்டவனை பார்த்து இந்த பூர்வ ஜென்மத்தில் இருக்கக்கூடிய கர்மாக்களை கொஞ்சம் குறைச்சி என்ன ஒரு அனுகிரகம் பண்ணும். இந்த சனி தான் இதெல்லாம் பிடிச்சி வச்சிருப்பாரு. இந்த சனியை அவங்க பணிஞ்சு எனக்கு மறுபடியும் ஒரு நல்ல வேலையை தான் அப்படின்னு கேட்டால் சனி கொடுக்கும்.